இந்த சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 3-5 ஆண்டு காலமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அவரு இதனால் வரைக்கும் இந்த இடத்துக்கான ஒரு முயற்சியில் எதுவும் மேற்கொள்ள, பல்வேறு நிறுவனங்களை கொண்டு வரணுமோ இல்ல வேற ஏதாச்சும் அதுக்கான முனையங்கள் ஏற்படுத்தணுமோ பண்றதில்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே வாக்கு பெறணும்னு போகும்போது இந்த இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி தரேன், இங்க பல்வேறு நிறுவனங்களை முதலீடு செய்ய வைக்கிறோம் அப்படின்னு தான் வாக்குறுதியா சொன்னாரு. ஆனா அந்த வாக்குறுதி பொய்யா தான் இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் பகுதியில் சட்டக்கல்லூரி நான் கொண்டு வருவேன் அப்படி ஒரு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாருங்க. ஆனா அதை தொடர்ந்து அவர் அது மேல நடவடிக்கை எடுத்தாரா என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இங்க படிச்சிருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிச்சுட்டு எங்க போறாங்கன்னா சட்டக்கல்லூரி படிக்கிறதுக்கு ஆந்திராவை நோக்கி போயிருக்கிறாங்க நிறைய பேர். ஆகவே தமிழ்நாடு அரசு இதன் மீது கவனம் செலுத்தி அரக்கோணம் பகுதியில் ஒரு சட்டக்கல்லூரி உருவாக்குனா சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய பொதுமக்கள் சார்பாக நாங்கள் இது வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான வசதிகள் எதுவும் இல்லை, டாக்டர்ஸ் கிடையாது. அதே மாதிரி கண் ஹாஸ்பிட்டலுன்னு பேருக்கு தான் இருக்கிறத தவிர அங்கே டாக்டர்ஸ் சரியான செயல்பாடு கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஸ்கேனிங் எது பண்ணணுன்னாலும் வெளியே போய் தான் பண்ணிட்டு வரணுன்றாங்க, இல்லைன்னா அடுக்கம்பாறை போன்றாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் எம்எல்ஏ கிட்ட பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால எந்த போதுமான வசதியை அவர் செஞ்சு கொடுக்கல. எல்லாம் இந்த 10 வருஷத்துல எல்லாத்தையும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இடமடி கொடுத்துருக்காரு, அதாவது ரோட்லாம் போட்டுக்கிறாரு, எல்லா வார்டுக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. திருப்பியும் அவருக்கு சீட்டு கொடுத்தா அவர் நல்லா வாய்ப்பு இருக்குது, நல்லா செய்வார், வாய்ப்பு இருக்குது. அவர் தேர்தல் வாக்குறுதி சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார், நல்லபடியான வாக்குறுதி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஆரணி புறவழிச்சாலை, வேப்பூர்ல இருந்து போற புறவழிச்சாலை அது பண்ணியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சில திட்டங்கள், எரிவாயு தகன மேடை, அதெல்லாம் சில சிறப்பான முறையில பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, மக்களுடைய நலனை கருதி பாலாற்றை சுத்தம் செய்து பாலாற்றை பாதுகாக்க ஒரே ஒரு திட்டம் பாதாள சாக்கடை திட்டம். அது உடனடியாக பண்ணி தந்தார்னா ஆற்காடு நகர மக்கள் அவர்களுக்கு கடமையுள்ளவராக இருக்கும். ஷோலிங்கர்ல நீண்ட கால கோரிக்கையா இருக்கிற முதல் விஷயம் புறவழிச்சாலை கேட்கறாங்க ஷோலிங்கர் மக்கள். ஈவினிங்கும் மார்னிங்கும் பீக் ஹவர்ஸ்ல நிறைய டிராபிக் ஜாம் ஆகுது. இந்த டிராபிக் ஜாம்னால நிறைய விபத்துகள்லாம் ஆகுது. இதை முக்கிய கோரிக்கையா வைக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏரிகள் இதெல்லாம் தூர்வாரப்படுறதே இல்லை. மழை காலத்துல அதே மாதிரி சாலை வசதி பாத்தீங்கன்னா தண்ணி வடிகால் பண்றதுக்கான வாட்டமே எதுவுமே இல்லை. இதெல்லாம் முக்கிய கோரிக்கையா இருக்குது. சோளிங்கர் சட்டமன்ற எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் 2 வேலை செஞ்சிருக்காரு. ஒன்று புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க, இன்னொன்று சோளிங்கர் நகராட்சி அலுவலகம் கட்டுறாங்க. அதுக்கடுத்து விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இது வரைக்கும் செய்யலை. வேளாண் கட்டிடம் விரிவாக்க மையம் கட்டணும்னு சொல்லியிருக்கோம், இன்னும் அது சேஞ்ச் ஆகிருக்கணும், இது வரைக்கும் கட்டலை. இங்கே நறுமண தொழிற்சாலை அமைக்கணும்னு நாங்கள் பல கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் அந்த நறுமண தொழிற்சாலை கட்டுறதுக்கான எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி நகரத்தினுடைய தொழில் வளர்ச்சி, நகரத்துக்கு வர வேண்டிய அடிப்படை வசதிகள் இதுவரையும் இந்த தொகுதிக்கு கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களோட பெரிய துரதிருஷ்டமான ஒரு விஷயம். மக்கள் மனதில் மாற்றம் இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை அடுத்த முறை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அனைத்து குறைகளும் நன்றாக நிறைவேறும் என்பதை மட்டும் இந்த வேலையில தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இந்தியாவுக்கே பெரிய அந்நிய முதலீடுகளை ஈட்டு தருகிற தொழிற்சாலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. இதுல வேலை செய்கிற 90% பேர் இஎஸ்ஐ பயனாளிகளாக, இஎஸ்ஐக்கு பணம் கட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இங்க மருத்துவமனை ஒரு மருந்தகம் போலதான் இருக்குது. இந்த மருத்துவமனை இந்த மருந்தகம் எப்போ தொடங்கப்பட்டதோ அதே போலதான் இன்னைக்கு அந்த கட்டமைப்புகள், கட்டடங்கள் எல்லாமே இருக்குது. எந்த வளர்ச்சியும் இல்லை. இதை ஒரு போர்க்கால அடிப்படையில ஒரு 150 படுக்கைகள் வசதியுள்ள ஒரு மருத்துவமனையாக மாற்றணும். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கான ஒரு அரசு வேளாண் கல்லூரி வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக எழுப்பப்பட்டு வருகின்றது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான முன்முயற்சிகளை எடுத்ததாக தெரியவில்லை. உடனடியாக நம்முடைய மாவட்டத்திற்கு நவலாக் பண்ணையிலே இருக்கக்கூடிய ஏராளமான இடத்திலே அரசு வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மக்களுடைய நீண்ட நாள கோரிக்கையான தொலைதூர பேருந்துகள் ராணிப்பேட்டை முத்துக்கடை வழியா சென்னைக்கு செல்லணுன்றது மக்களுடைய வெகுநாள் கோரிக்கை. ஆனா இது வரைக்கும் அது கண்டுகொள்ளாம இந்த கடந்த 4 ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை தீராமே இருக்குது. அதே போல சட்டமன்ற உறுப்பினர் இப்ப இது வரைக்கும் செஞ்சுருக்கிற வேலையை இன்னும் மக்களை பாதிக்கக்கூடிய வேலைகளை வெகுவா அவர் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதே நிலைமையில மக்களுடைய கோரிக்கைகளை வெகுவா செஞ்சார்னா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தெரிவிக்கிறேன்.